So good morning. See, we are having only 5 days left for the examination. So we are in 27th, 28, 29, 30, 31, not even 5 days, 4 days. So high time to be confident. கான்ஃபிடென்ட்னா என்ன அர்த்தம்? சார், நான் ஸ்டார்டிங்ல நல்லா படிச்சேன் சார், நடுப்புற எனக்கு ஏதோ ஆயிடுச்சு சார், எனக்கே இப்ப பயமா இருக்கு சார், கையெல்லாம் உதறது சார், அப்படிலாம் நினைக்கக்கூடாது. This is the time you should be more confident. You should forget about your past marks. இப்போ லாஸ்ட் ஒரு 2 months 3 months கிட்டத்தட்ட 6 டெஸ்ட், 6 தடவை 100 மார்க்ஸ் எக்ஸாம் எழுதி ஒரு மார்க்ஸ் வந்துச்சு. அந்த மார்க்ஸ்னால உங்களுக்கு ஒரு மாதிரி பாதிப்பு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இந்த டைம்ல உன்னோட மோஸ்ட் கான்பிடென்ட் மூமெண்ட் என்ன அப்படின்றத நீ பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டார்டிங்ல எக்கனாமிக்ஸ் எவ்வளவு மோசமா மார்க் வாங்கியிருந்தீங்க, அதுக்கப்புறம் செம்மையா மார்க் வாங்கினீங்கல்ல, தட் இஸ் யுவர் மோஸ்ட் கான்பிடென்ட் மூமெண்ட். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி நான் மார்க் கம்மியா வாங்கியிருந்தேன், ஃபெயில் ஆயிருந்தேன், அதுக்கப்புறம் நான் பர்ஃபார்ம் பண்ணிட்டேன்ல. நிறைய பேர் ஸ்கூல்ல போர்டு எக்ஸாம்ல மட்டும் தான் பாஸே ஆவாங்க. அதுக்கு முன்னாடி ரிவிஷன் எக்ஸாமோ மாடல் எக்ஸாம்ல எல்லாம் மார்க் வாங்க மாட்டாங்க. எப்படியோ போர்டு எக்ஸாம்ல மட்டும் சம மார்க் வாங்கி பாஸ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில தான் இப்ப நீங்க இருக்கணும். இது யாருக்காக நான் சொல்றேன்னா, இந்த டாப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லல. இப்ப நான் சொல்ற வார்த்தை யாருக்குன்னா, டாப் 5 டாப் 10 கிடையாது. 200 கூட மார்க் எடுக்காம ரிவிஷன் எக்ஸாம்ல போச்சு தெரியுமா, அவங்களுக்கு இது மெயினா ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரேயா எடுத்துக்கோ, நல்ல ஸ்டூடெண்ட். இனிமே எக்ஸாம்ல தைரியமா போய் எக்ஸாம் எழுதினா போதும். சார் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல சார், யாரோ புலி சுனி வச்சிட்டாங்க சார்னா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பி வெரி கான்பிடென்ட். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீ படிக்கிறதெல்லாம் செகண்டரி, எக்ஸாம் ஹாலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், அந்த 3 மணி நேரத்துல நீ எவ்வளவு கான்பிடென்ட்டா எக்ஸாம் எழுதுறன்றதுதான். எனக்கு சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க, கையெல்லாம் உதறுது சார், கையெல்லாம் வேர்க்குது சார், நான் ஃபேனுக்கு கீழே தான் உட்காந்துருக்கேன், அதுவும் டிசம்பர் மந்த்ல ஃபேனுக்கு கீழே உட்காந்துருக்கேன், ஆனா எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கிளாஸ் டெஸ்ட்ல எவ்வளவு பெரிய கம்பு சுத்தி இருந்தாலும் ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. சோ நீங்க வீட்டுல உட்காந்து டெஸ்ட் எழுதும் போது எந்த அளவுக்கு கான்பிடென்டா எழுதுனீங்களோ அதே கான்பிடன்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்துச்சுனாலே பெரிய விஷயம். நீ 60 மார்க்கோ 70 மார்க்கோ எழுதினாலும் நீ எந்த அளவுக்கு கான்பிடென்டா எக்ஸாம் எழுதுறன்றதான் இன்னைக்கு முக்கியம். நீ எந்த அளவுக்கு படிச்சிருக்கன்றது இன்னைக்கு முக்கியம் கிடையாது. சரியா? சோ படிப்புன்றது இப்ப செகண்டரி, கான்பிடன்ஸ் தான் பிரைமரி. சார் அதுவே வரவே மாட்டேங்குது சார் அப்படின்னா அது அது ஏன் வராம இருக்குன்னா நீ மார்க்கை பத்தி நினைச்சிட்டே இருக்கு, அதனாலதான் அது வர மாட்டேங்குது. நீ இப்போ ரீசெண்டா வாங்கின மார்க்கை பத்தி நினைக்கிறதுனாலதான் உனக்கு அந்த கான்பிடன்ஸ் வரல. அதை மறந்துடு. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நல்ல டெஸ்ட்ல ஒரு மார்க் வாங்கி இருந்திருப்பல, ஒரு 50 மார்க் 55 மார்க் வாங்கி இருந்திருப்பல இதுக்கு முன்னாடி இருக்கிற டெஸ்ட்ல, அதை நினைச்சுக்கோ. அப்ப அப்படி எழுதினவங்க தானே நம்ம. அரைகுறையா படிச்சுட்டே நம்மளால 50 மார்க் வாங்க முடிஞ்சவங்க தானே நம்ம. அப்போ அன்னைக்கே நான் வாங்க முடியுதா, இன்னைக்கு வாங்க முடியாதா அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லோ மார்க்ஸ் எல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது எக்ஸாம் எழுதும் போது. சோ இதெல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னைக்காவது உனக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட் நடந்திருக்கும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நீ எழுதினதே 60 மார்க் தான் இருக்கும், ஆனா அதுல நீ 52 மார்க் வாங்கியிருப்ப. 52 மார்க் பெரிய விஷயம் கிடையாது, ஆனா 60 தானே எழுதினேன், 60க்கு 52 வாங்கியிருக்கேன், அது பெரிய விஷயம். சோ அந்த மாதிரி ஒரு டே உங்க லைஃப்ல இருந்திருக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும். அந்த டேவை தான் நீ இப்ப செரிஷ் பண்ணணும். புரிஞ்சுதா? ஏன்னா இந்த 4 நாள் அப்படின்றது நீ பெருசா எதுவும் படிச்சு சாதிக்க போறது கிடையாது. ஆனா இந்த 4 நாள் வந்து உனக்கு கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான டைம். கான்பிடன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பேட்ஸ்மேன் ஃபார்ம்ல இருந்தா வச்சுக்கோயேன், அவன் கேட்சே கொடுத்தாலும் எதிராளி பிடிக்க மாட்டான். கையில கேட்ச் கொடுப்பான், ஆனா எதிராளி பிடிக்க மாட்டான். அதான் ஃபார்ம். ஃபார்ம்ல இருந்து அதெல்லாம் நடக்கும். ஸோ நீ கான்பிடென்டா இருந்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா லக்கும் உனக்கு வரும். நீ கான்பிடென்டா இல்லைன்னா உலகத்துல இருக்கிற எல்லா பேட் லக்கும் உனக்கு வரும். ஓகே? புலம்புவான் கான்பிடென்ட் இல்லாதவன், கான்பிடென்ட் இருக்கிறவன் புலம்பவே மாட்டான்.
60 மார்க் எழுதினா கூட ஹாப்பியா சொல்லுவான், சார் 60 மார்க் எழுதினா 60க்கு 60 வாங்கிடுவான் சார் அப்படின்னு. அவன் தான் கான்பிடென்ட். ஆனா கான்பிடென்ட் இல்லாதவன் 90 மார்க் எழுதினாலும் புலம்பினே இருப்பான். அவனால ஒரு ஹாப்பியான ஃபீல்டுக்கே வர முடியாது. சோ இந்த அடுத்த வர 4 நாள் 3 நாள் அப்படின்றத பாத்தீங்கன்னா, யூ ஹாவ் டு ஃபீல் மென்டலி ஸ்ட்ராங். இங்க இருக்கும் ஒரு ஸ்ட்ராங். நீ இப்ப சமு போட்டு ஸ்ட்ராங் பண்றது வேணாம். இப்போ தைரியமா இருக்கணும். நான் எழுதிடுவேன். ஏதோ என் கட்ட நேரம் இதுக்கு முன்னாடி ஏதோ 2 3 எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கல, ஒரு 2 எக்ஸாம் எழுதல பாரு. சகானாலாம் போய் இப்பதான் வந்து ஆஹ், வீட்டோட செவுத்த கையாலே உடைக்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி கையால உடைச்சு கையை உடைச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணிட்டு இருக்கான். இருக்கிற எல்லா சண்டையும் நம்ம வீட்டுல இப்பதான் நடக்கும். ஓகே, சோ ஆல் திஸ் திங்ஸ் ஹேப்பன். இதெல்லாம் பாஸ்ட். இதை நினைச்சிட்டு இருக்க கூடாது. இப்போ நவம்பர் மாசத்துலயோ டிசம்பர் மாசத்துலயோ ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அதை உட்காந்து நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஐயோ இது ஏன் எனக்கு நடந்துச்சு, ஒய் மீ, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவன் இவ்வளவு சோதிக்கிறான் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஒன்னுக்கு அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு பாசிட்டிவா அதை நினைச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு பாசிட்டிவா போகணும். எக்ஸாம் டைம்ல உங்களை பார்த்து ஊரே பயப்படணும், நீங்க ஊரை பார்த்து பயப்படக்கூடாது. ஓகே, இப்ப இவன் தான் பாரு இந்த கபிலன். என்ன ஆச்சு அவனுக்கு, நடுப்புற என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே புரியல. ஓகே, விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சான் திடீர்னு. இந்த சிம்பு ஒரு படத்தை சொல்லுவான், ஃபர்ஸ்ட் யார் போறாங்கன்னு முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்றதான் முக்கியம்னு இல்ல, அந்த மாதிரி. அதான் இப்ப நான் சொல்றது. இதுக்கு முன்னாடி டாப் பர்ஃபார்மரா நீங்க இருந்தது முக்கியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணனாலும் முக்கியம் கிடையாது. திஸ் இஸ் த ஜட்ஜ்மெண்ட் டே. இப்ப அடுத்த வர போற ஒரு வார எக்ஸாம், தட் இஸ் த ஹையஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டே என்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கு முன்னாடி நீ யாரு என்னன்றதெல்லாம் இங்க தேவையே கிடையாது. நான் எவ்வளவோ பேரு கிளாஸ்ல டாப் மார்க் வாங்கிட்டு எக்ஸாம்ல போட்டவங்கள விட்டவங்கள பார்த்திருக்கேன். எவ்வளவோ பேரு கிளாஸ்ல சாதாரண மார்க் வாங்கிட்டு எக்ஸாம்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணவங்கள பார்த்திருக்கேன். ஏன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ்ல எந்த மாற்றமும் கிடையாது. ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணி தான் வச்சுக்கோயேன். ஒரு 240 தான் கிளாஸ்ல எடுத்திருக்காங்கன்னா அது கம்மி மார்க் தான். 220 230 240ன்றது கம்மி மார்க் தான். ஆனா அவனுக்கு பயமே இருக்காது எக்ஸாம் பார்த்து. நார்மலா வீட்டுல எழுதின மாதிரி தான் அவன், சார் இதுல என்ன சார் இருக்கு, மார்க் டெஸ்ட் பேப்பர் 5 பேப்பர் 6 பேப்பர் எழுதி பார்த்துட்டேன், அதே மாதிரி தான் மெயின் எக்ஸாம் பேப்பர், இதுல என்ன இருக்கு அப்படின்னு போவாங்க. அவங்களுக்கு அந்த 3 மணி நேரம்ன்றது நார்மலா இருக்கும். இதே இன்னொரு குரூப்புக்கு அந்த 3 மணி நேரம் ஃபுல்லா ஹார்ட் பீட் டமால் டிமில் வச்சிருக்கோம். வெளியிலேயே கேட்கும் சவுண்ட். ஸ்டெத்தஸ்கோப்லாம் தேவையில்லை, அப்படியே தெரியும் ஹார்ட் பீட் அடிக்கிறதுலாம். அந்த குரூப் தான் பிரச்சனையே இப்போ. ஸோ நீ நார்மலா, எனக்கு வந்து ஸ்ரேயா மேல இப்பயும் கான்பிடன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு பயமே கிடையாது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அவளுக்கு அவன் மேல பயம். அவளுக்கு ஏன் மேலேயோ எக்ஸாம் மேலேயோ பயம் இல்லை, அவளுக்கு அவன் மேலேயே பயம் வருது. தயவு செய்து அதை தூக்கி போடு. என்னைக்குமே உன் மேல இருக்கிற கான்பிடன்ஸ் எனக்கு குறையவே குறையாது. இலக்கியாக்கும் அதே மாதிரிதான். யூ மே பி அண்டர் பர்ஃபார்மிங் இன் லாஸ்ட் 1 month, பட் த கான்பிடன்ஸ் விச் ஐ ஹேவ் ஆன் யூ இஸ் ஹை. ஸோ அதனால தைரியமா போங்க எக்ஸாமுக்கு. ஓகே, டாப் ஸ்கோரர்ஸ் உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, சார் 100 மார்க்ஸ் எழுதணும், 100 மார்க்ஸ் எழுதி ஆகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் எக்ஸாம் மே பி டிஃபிகல்ட். அப்படி என்ன தேவை நினைக்கணும், அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே இப்படின்னா அடி வாங்கினோம் உயிரோட இருப்பான்னு நினைக்கிறியான்ற மாதிரி நினைக்கணும். ஏண்டா எனக்கே அது டஃப்னா பின்னாடி இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும். அவன் வெளில வந்துட்டு பேப்பர் சோ ஈஸி நோ அப்படின்னுவான். அந்த நாய் 45 மாதம் எக்ஸாம் எழுதியிருக்கும். இப்ப அதை வச்சு நீ அழ ஆரம்பிச்சிடும், ஐயோ நம்ம எழுதவே இல்லையே, நம்ம 80 மார்க் தானே எக்ஸாம் எழுதியிருக்கோம், 20 மார்க் விட்டோமே அப்படின்ட்டு. ஒருத்தர் சொல்லுவான், சார் ஒரே ஒரு சம்ல ஸ்ட்ரக் ஆயிட்டான் சார். அந்த சம்ல ஸ்ட்ரக் ஆனதுக்கு அப்புறம் போச்சு சார். சி ஏதாவது ஒரு சம்ம ஸ்ட்ரக் ஆக போறேன்னு உனக்கு தோணுச்சுன்னா தயவு செய்து உன்னோட ஈகோ தூக்கி குப்பையில போடு. ஈகோன்றது என்ன தெரியுமா, அது எப்படி நான் ஸ்ட்ரக் ஆவேன், அது எப்படி எனக்கு வராதுன்னு முட்டி மோதி நிற்பான் அந்த சம்ல. சி ஒரு செகண்டும் இங்க கோல்டு போயினே இருக்கும், டக்கு டக்கு டக்குன்னு போயினே இருக்கும். அவன் அது கூட உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அடுத்த ஒரு 15 மார்க் நீ விட்டு போயிடுவேன்.
அது ஒரு 5 மார்க் சம்மா இருக்கும். அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா நீ இப்போ ஒரு பதட்டமான நிலைமையில இருக்க. உனக்கு 0-6 மாதிரி தெரியும், 4-7 மாதிரி தெரியும். அதனால இந்த டைம்ல நீ என்ன பண்ணணும்னா அந்த சம்ம விட்டுட்டு அடுத்த சம் போ. சார் அது நான் ஆல்ரெடி போட்டு பார்த்த சம் தான் சார், எனக்கு தெரியும் சார்னு போராடிட்டு உட்காந்துருக்காங்க. அது உங்க ஈகோ நான் அடுத்த சமக்கு போக அலோவ் பண்ண மாட்டேங்குது. சோ தயவு செய்து அங்க உட்காந்து உங்க ஈகோ எல்லாம் காட்டிட்டு இருக்காது. சம் முக்குதா விட்டுட்டு அடுத்த சம் போ. போராடாத. ஓகே, தயவு செய்து உனக்கு ஒரு கூல் ஆட்டிடியூட் வச்சுக்கோ. யூ ஹாவ் டு மெயின்டைன் தட் கூலஸ்ட் ஆட்டிடியூட். நீ ஆல்ரெடி போட்ட சம்மா கூட இருக்கலாம், அது எக்ஸாம்ல வராம மீன்ஸ் என்ன சொல்லுது, அது நீ தப்பு பண்றனா கூட இருக்கலாம். இட்ஸ் ஆல் இன் த கேம். ஒரு கேட்ச விட்டுட்டு அந்த மொரல இறந்துட்டான்னு வச்சுக்கோயேன் அந்த டீம், அதுக்கப்புறம் சொதப்பினே இருப்பான். அந்த கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் அந்த கேப்டன் போயிட்டு அந்த டீம் மேட்ட சொன்னான், பரவாயில்லடா ஒரு கேட்ச் தானே விட்டுறான், என்ன பிரச்சனை. இதே கேப்டன் கோவமா, ஏய் என்னடா பண்றீங்க, வேர்ல்டு கப்ரா இப்போ வந்து கேட்ச் விடுறீங்கடா, அறிவு இருக்காடா உங்களுக்குன்னு கேட்டான்னு வச்சுக்கோயேன், டீமோட மொரலே கெட்டு போயிடும். சோ நீதான் கேப்டன், நீதான் கோ ஃபீல்டர் இங்க. அப்போ உன் மனசுதான் உன்னை பாராட்டிக்கிட்டே இருக்கணும். கமான் கமான் படி, கமான் படி, ஏதோ ஒரு சமம் வரல விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸாம் போலாம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு உன்னை நீயே மோட்டிவேட் பண்ணிக்கணும். எக்ஸாம்ல வேற யாரும் உன்னை மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க அந்த எக்ஸாம் ஹால்ல உட்காந்துக்கிட்டு. புரிஞ்சா? என்னடா தலையாட்ட மாட்டீங்க, இன்டர்நெட் கரெக்டா இருக்கா இல்லையாடா, ஸ்டக் ஆகுதா? எஸ் சார். நான் என்னோட மாமியார் வீட்டுல வந்து உட்காந்துருக்கேன், இன்டர்நெட் கம்மியா தான் இருக்குது, என்ன பண்றது. ஸ்டக் ஆச்சுன்னா சொல்லுங்கடா. ஸ்டக் ஆச்சுன்னா ஆமா சார் ஸ்டக் ஆகுது, கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுங்க சார்னு சொல்லு. ஒருத்தனாவது வாய் தரலையா பாரு, அதுவுமே ஓகே கேக்குதான்னு சார். தெரியல. சார் தெளிவா தான் சார் இருக்கு. தெளிவா தானே இருக்குது, சரி ஓகே டன். சி, பேனா ஒண்ணுத்துக்கு 2 பேனா எடுத்துட்டு போங்க. பென்சில், ஸ்கேலு, கால்குலேட்டர், இது எல்லாமே ஒண்ணுத்துக்கு 2 எடுத்துன்னு போய்க்கோங்க. சரியா? எதுவுமே உங்களுக்கு ஒரு தடங்களா இருக்கக்கூடாது எக்ஸாம் ஹால்ல. அதே மாதிரி எக்ஸாமுக்கு 15 மினிட்ஸ் டைம் தருவாங்க, கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ரீடிங் டைம் ஒன்று தருவாங்க. சம்டைம்ஸ் அந்த 15 மினிட்ஸ் ரீடிங் டைம் கம்மியாயிடும். அதாவது கொஸ்டின் பேப்பரை 145 தரணும்னா 145 தர மாட்டாங்க, 155க்கோ 150க்கோ தான் தருவாங்க. பக்கத்து ரூம்ல எக்ஸாம் பேப்பர் கொடுத்துட்டாங்க, உனக்கு கொடுக்கலன்றதுனால பதறாத. 15 மினிட்ஸ்ன்றது ஒரு போனஸ் டைம். கொடுத்தாங்கன்னா சந்தோஷம், கொடுக்கலன்னா 3 மணி நேரத்துல எக்ஸாம் எழுது. 12th எல்லாம் 3 மணி நேரத்துல தான் எக்ஸாம் எழுதுனீங்க. 12th ரீடிங் டைம்லாம் கொடுக்கல, அந்த 15 நிமிஷம்லாம் அதே மாதிரி நினைச்சுக்க. கொடுத்தாங்கன்னா சந்தோஷம், கொடுக்கலன்னா அதை பத்தி வருத்தப்படாது. கொடுக்கணும் ஆஸ் பர் த ரூல், கொடுக்கல விதி, ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் பதறக்கூடாது. மேக்ஸ் உங்களுக்கு தெரியும், யூ டோன்ட் ஹேவ் ரஃப் ஷீட். வாட் எவர் கொஸ்டின் பேப்பர்லயோ அதுலதான் நீ எழுதி ஆகணும். கொஸ்டின் பேப்பர்லயே பென்சில் எழுதி எழுதி அழிச்சுக்கோ. சரியா? புதுசா எக்ஸாம் ஹால்குள்ள போயிட்டு ரஃப் ஷீட் கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணாத. இவ்வளவு நாளா உனக்கு ரஃப் ஷீட் கிடையாது. இதுக்கு முன்னாடியே நீ ரஃப் ஷீட் யூஸ் பண்ணியிருந்தாலும் அது தப்பு, பண்ணியிருந்திருக்க கூடாது. கொஸ்டின் பேப்பர்ல தான் நீ எழுதி இருக்கணும். ஓகேவா? மோஸ்ட்லி அப்படிதானே பண்ணிருக்கீங்க, ரஃப் ஷீட்லாம் யூஸ் பண்ணது இல்ல மேக்ஸ்க்கு. கொஸ்டின் பேப்பர்ல தானே கணக்கு போட்டு பார்த்திருக்கீங்க. என்னடா? எஸ் சார். சோ அதனால புதுசா எந்த சூழ்நிலையும் எதிர்பார்க்காதீங்க. எந்த கம்ஃபர்ட் சார் வெளியே போயிட்டாரு நினைக்கிறேன். கேக்குதா? எஸ் சார். எஸ் சார். ஏன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்டான சூழ்நிலையில இருக்கும்போது இதை பத்தியா இப்ப நடந்துச்சு. அதுவா ஸ்டக் ஆகும், அதுவா ஓடும். ஒரு கண்ட்ரோலும் எனக்கு இல்ல. திஸ் இஸ் கால்ட் அவுட் ஆஃப் தி கம்ஃபர்ட் ஜோன். உணர்ச்சி பொங்க பேசும்போது எல்லா தடங்களும் வரும். ஓகே, அதுக்காக நம்ம வந்து ஃபீல் ஆகக்கூடாது. கமான் அப்படின்ற மாதிரி எங்க விட்டோமோ அங்கேயிருந்து ஆரம்பிக்கணும்.
சி கீப் யுவர் செல்ஃப் கூல். இதுக்காக என் மாமியார் போயிட்டு என்ன இன்டர்நெட் வச்சிருக்கீங்க வீட்டுல கத்தவ முடியும், சோறு போட மாட்டாங்க. இல்லைன்னா சோறுல விஷம் வச்சிடும். மாப்பிள்ளைக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதுதான். அக்கௌண்ட்ஸ்லயோ லாலாம் எல்லாருமே என்ன தெரியுமா சொல்றாங்க, என்னால பேப்பர் முடிக்க முடியல, பேப்பர் முடிக்க முடியல, பேப்பர் முடிக்க முடியல அப்படின்ட்டு. பேப்பர் முடிக்க முடியலன்னா என்ன, 90 மார்க் எழுது, நல்லா எழுது 90 மார்க், மைண்ட்ல ப்ரொவிஷன் போட்டுரு 100 மார்க் எழுத போறது இல்லைன்ட்டு. ஏன் நீ 100 மார்க் எழுத போறன்னு நினைச்சு 90 மார்க் எழுதி ஃபீல் பண்ற? இதெல்லாம் நமக்கு தெரியும். இவ்வளவுதான். இது ஒரு பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம், இந்தியா லெவல்ல இருக்க எக்ஸாம். உன்னை நீ மைண்ட் லெவல்ல நீ தோத்துறக்கூடாது. ஓகே, இங்கதான் விஷயம் இருக்குது. இப்ப இலக்கியாக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன் நான், சந்தோஷமா இருப்பா. ஹை, சார் எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டாருன்னு சந்தோஷமா இருப்பாளா? இப்ப ஜெசிந்தாக்கு 1500 ரூபாய் கொடுத்துட்டேன், இலக்கியா காலி, வருத்தப்பட ஆரம்பிச்சிருவான். ஐயோ அப்படின்ட்டு. ஓகே, என்ன பிரச்சனை இங்க? மைண்ட் தான் பிரச்சனை. ஓசில நமக்கு ஒரு 1000 ரூபாய் வந்திருக்குன்னு சந்தோஷப்படாம, அது எப்படி ஜெசிந்தாக்கு 1500 ரூபாய் கச்சுது அப்படின்னு வருத்தப்படுறா பத்தியா? இதான் மைண்ட். நீ மைண்ட கூலா வச்சுக்கணும். இப்போ மேக்ஸ்ல கேமா 70 மார்க் அட்டன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோயேன், அவன் வந்து வெடி வச்சு கொண்டாடணும், அப்பா அடி நான் 70 மார்க் அட்டன் பண்ணிட்டேன்ட்டு. ஆனா 70 மார்க் தான் சார் அட்டன் பண்ணான்னா பிரச்சனை. இதான் மைண்ட். அந்த மைண்ட நீ சந்தோஷமா வச்சுக்கணும். எக்ஸாம் ஹால்ல அது ரொம்ப 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 முக்கியம். எதுக்குமே கவலைப்படாத, எதுக்குமே கவலைப்படக்கூடாது, எதுக்குமே. பேனா எழுதலையா, பதறாத. பென்சில் ஊக்கு உடைஞ்சதா, பதறாத. சார் எக்கனாமிக்ஸ் ஸ்டேட் பண்ணி பென்சில் ஊக்கு உடஞ்சு போச்சு சார். எல்லா நெகட்டிவ் திங்ஸும் எக்ஸாம் ஹால்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. வாட்ச் ஓடாது, கரெக்டா அந்த நேரம் பச்சு பேட்ச்ல பேட்டரி காலி ஆயிடும். கால்குலேட்டர் ஒர்க் பண்ணாம போறது வாய்ப்பு இருக்கு. மழையே வராத நாள்ல நீ போகும்போது மட்டும் உனக்காக மழை பெய்யும். ரோட்ல கச்சா முச்சான டிராபிக் ஜாம் வரும். இது எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல் தி ஒர்ஸ்ட் நெகட்டிவ் திங்ஸ் மே ஹேப்பன். இது என்ன நினைக்கணும், இது நினைச்சது தானே, இது நினைச்சது தானே. நமக்கு நம்மளோட நேரம் தான் வேற லெவல்ல இருக்குமே. ஓகே, கரெக்டா எக்ஸாம் டைம்ல தான் வீட்டுல யாராவது பெரியவங்க மண்டே போடுவாங்க. அதுவுமே நினைக்கிறேன், என்ன நடந்துச்சு, என் சொந்த பாட்டி அம்மாவோட அம்மா இறந்துட்டாங்க. எக்ஸாம் டைம்ல, டாக்ஸ் எக்ஸாம் டைம்ல இறந்துட்டாங்க. நான் மனசுல நினைச்சிருந்தேன் எல்லாமே ப்ரொவிஷன் இருக்கும். ஒர்ஸ்ட் கேஸ் சினாரி அத்தனையுமே என் மனசுல இருக்கும். ஒரு 125 ஒர்ஸ்ட் கேஸ் சினாரி இருக்கும். அந்த 125ல ஒண்ணு டிக் ஆகும். பக்கத்து வீட்டுல அப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதாவது டெமாலிஷன் ஒர்க். டங்கு டங்கு டங்குன்னு அடிப்பான், தலையே விழுற மாதிரி இருக்கும். இதுவும் என்னோட 125ல ஒண்ணு இருக்கும். சைக்கிள்ல தான் போவேன் என்னோட சிபிடி எக்ஸாம். சைக்கிள், ஆமா சிபிடிலாம் சைக்கிள்ல தான் போன நினைக்கிறேன். சைக்கிள் பஞ்சர் ஆயிடும் கூட நான் மனசுல வச்சிருந்தேன். கரெக்டா சைக்கிள் எடுக்கிறோம், சைக்கிள் பஞ்சர். இதுவும் ஆனா நல்ல வேலை ஆகல. ஆனா இதெல்லாம் என் ப்ரொவிஷன்ல இருக்கும். 125ல இதெல்லாம் இருக்கும். என்னென்ன ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நடக்குமோ அதெல்லாம் இருக்கும். அன்னைக்கு ஃபுட் பாய்சன் ஆகலாம், வாந்தி வரலாம், வயிற்ற கலக்கலாம், ஜுரம் வரலாம், எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் போட்டுக்கும். அப்ப நீ பாக்கணும், பத்தியா இதை நினைச்சதுதான், இது நடந்துச்சு, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீ நினைக்காது நடந்தாதானே உனக்கு பிரச்சனை ஆகும். நீ நினைக்கிறது என்ன நடக்குது, அப்படி வச்சுக்கோ. எப்பயுமே உன் மனசுக்கு நீ நினைக்கிறது நடந்துச்சுன்னா, அது கெட்ட விஷயமா இருந்தா கூட உன்னால ஹேண்டில் பண்ணிட முடியும். ஆனா நீ நினைக்காத ஒண்ணு நடக்குதுன்னா உன்னால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. சோ அதுக்காக எல்லா கெட்ட விஷயமும் எனக்கு நடக்கும், எனக்கு நடக்கும் அப்படி சொல்ல வரல. இப்படி நடந்ததுன்னா என்ன பண்ணணும்? ரோட்ல டிராபிக் ஜாம் வந்துச்சா என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண முடியாது, வெயிட் பண்ணணும். அப்போ எக்ஸாம் ஹாலுக்கு டைமுக்கு போக முடியாது. 1:30 மணிக்கு போக வேண்டிய எக்ஸாம் ஹாலுக்கு 1:45 தான் போவேன். சரி போறேன், இப்ப என்ன அதுக்கு? அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இட்ஸ் ஃபுல் ஆஃப் மைண்ட் கேம். நல்லா புரிஞ்சுக்கோ. எக்ஸாம்ல நீ என்ன கத்துக்கிட்ட அது எல்லாத்தையும் இறக்குறது பெரிய விஷயம் கிடையாது. உன்னை நீ எப்படி வச்சுக்க போற அப்படின்றதான் பெரிய விஷயம். தயவு செய்து இந்த இந்த மீட்டிங்க பதறாத அப்படின்றதுதான் மீட்டிங்.
பதறிய காரியம் சிதறம். அதனால பதட்டப்படவே கூடாது. உன் அளவுக்கு கூலஸ்ட் கை. சி, இந்தியால எவ்வளவோ கேப்டன்ஸ் இருந்திருக்காங்க இந்தியன் டீமுக்கு, இன்னைக்கும் இருக்காங்க. ஏன் இன்னைக்கும் தோனியை பத்தி பேசிட்டு இருக்காங்க? கேப்டன் கூல், மூஞ்சில ஒரு ரியாக்ஷன் தெரியாது. அவன் கோவமா இருக்கானா, சந்தோஷமா இருக்கானா, சிரிக்கவும் மாட்டான், கோவப்படவும் மாட்டான். இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு மெயின்டைன் தட் கூல். ஓகே, ரேர்லி யூ கேன் see him கோவப்படுறது. அந்த தீபக் சகர் ஒருத்தர் படம் அப்படின்னு வரட்டி விட்டான் பாரு, அந்த மாதிரி ரேர்லி. அவனையே அவன் கோவப்படுத்திருக்கானா, அப்ப எந்த மோசமான நிலைமைக்கு அவன் வச்சிருப்பான்ற மாதிரி. ஸோ யூ ஷுட் ஆல்சோ மெயின்டைன் தட் கூல். இப்போ அவ்வளோ கோவம் இருக்கும், எனக்கும் எனக்கும் இருக்கு. இப்ப இந்த மீட்டிங் வரதுக்கு முன்னாடி அந்த உங்களோட மார்க்ஸ் எல்லாம் பார்த்தேன், ரத்தம் சூடாயிடுச்சு. பட் எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு இப்ப எவ்வளவு ஜாலியா உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் கூல். ஓகே, சோ நீங்க என்ன நினைக்கணும்னா, நம்மளால முடியும். சி எடுக்கும்போது என்ன நினைச்ச? நான் எவ்வளவோ பேர் சொல்லியிருப்பேன், வராத, ஓடிரு, உனக்கு இது செட் ஆகாதுன்னு எவ்வளவு சொன்னேன். நீ என்ன சொன்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சாதிச்சு காட்டுவேன், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? அஹ்? அந்த குரூப் தானே நீங்கெல்லாம். நான் இத்தனைக்கும் சொன்னேன், தம்பி போயிரு அப்படின்னு சொன்னேன். இல்ல, என்னால முடியும் அப்படின்னு சொன்னவங்க தானடா நீங்கெல்லாம். அஹ்? அப்போ அது அந்த டேவை நீ ஞாபகம் வச்சுக்கோ. என்னால முடியும். அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது சார். என்னால முடியும் தான் இந்த கோர்ஸ்குள்ள வந்தா, என்னால முடியும். நீ இந்த மாதிரி கான்பிடண்டா இருந்தனா எல்லா டஃப் சம்மும் உனக்கு ஈஸியா தெரியும். கிரிக்கெட் பால் கூட உனக்கு ஃபுட்பால் மாதிரி தெரியும், பெருசா தெரியும், அடி சிக்ஸ் மால் அடிக்கலாம். அந்த மாதிரி கஷ்டமான சம் இருக்கும், உனக்கு அது ஈஸியா இருக்கும். ஏன்னா நீ ரொம்ப கான்பிடண்டா இருக்க. ஈஸியான சம் கூட யாருக்கு டஃபா போயிடும்? கான்பிடன்ட் எல்லாரும் டஃபா போயிடும். ஓகே, அதனால நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே எக்ஸாம் எழுதி பாத்துருங்க. எக்ஸாம் எழுத போற நைட்டு கண்ணை மூடிக்கிட்டு, அன்னைக்கு சாப்பிட்றதுல இருந்து 11 மணிக்கு நீ சாப்பிட்டு கிளம்புறியா, அதுல இருந்து யோசிக்கணும். சாப்பிட்றோம், அப்புறம் பேகை மாட்டின்னு கிளம்புறோம், எல்லாருக்கும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பை சொல்றோம். ஒருவேளை அப்பா கொண்டு போய் விடுவாருன்னா அப்பா கொண்டு போய் விடுறது, இல்ல நம்மளே தனியா தான் போறோம் அப்படின்னா எல்லாருக்கும் பை சொல்லிட்டு கிளம்புறோம். வீட்டுல இருந்து போறோம், பஸ் ஸ்டாண்ட்லயோ ட்ரெயின்லயோ பைக்லயோ போறோம். இது எல்லாத்தையும் மைண்ட்ல யோசிக்கணும். அன்னைக்கு பூரா டேவும் முன்னாடி டேவும் யோசிச்சு வச்சுக்கீங்க. எக்ஸாம் ஹால் பேப்பர் கையில தொடுறோம். கையில தொடும்போது, ஆண்டவா, எனக்கு எனக்கு என்ன சொல்றது, எனக்கு கூட பக்கத்துல வந்து உட்காந்துரு, நீ இருக்கிறன்ற தைரியத்தை தான் இந்த பேப்பர் திறந்து எக்ஸாம் எழுத போறேன். இதை பாத்துக்கோ. இந்த இந்த வேலைக்காரன் படத்தை சொல்லுவான், எவ்வாறு இந்த தடவை ஃபெயில் ஆயிட்டா நான் ஃபெயில் ஆனு சொல்ல மாட்டாங்க, நீ தான் ஃபெயில் ஆனு சொல்லுவாங்க அப்படின்னு பிள்ளையார் மூஞ்சி திருப்பாரு. அந்த மாதிரி உன் மேல பாரத்தை போட்டு எக்ஸாம் பேப்பர் எழுதாதீங்க போற நினைச்சு எக்ஸாம் பேப்பரை திறக்கிற மாதிரி நினைச்சுக்கோ. எல்லாமே பாக்குறியா, ஒரு சமம் உனக்கு தெரிஞ்சுதான். ஆஹா, இந்த செம்மா இது போட்ட செம்மாச்சே, ஆஹா இந்த செம்மா இது போன தடவை ஆர்டிபில வந்த செம்மாச்சே, ஆஹா இந்த செம்மா இது எம்டிபில வந்த செம்மாச்சே, இது புக் பேக்ல இருந்த செம்மாச்சே, இது புக்ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் செம்மாச்சே அப்படின்ற மாதிரி கனவு காணணும் எல்லாத்தையும். அந்த 3 மணி நேரத்தை ஃபுல்லாத்தையும் நீ கனவு காணணும். ஓகே, 5 நிமிஷம் போதும் இதெல்லாம் நினைச்சு பாக்குறதுக்கு. உன்னோட தாட் ப்ராசஸ் செம்ம ஸ்பீடா இருக்கும். 5 மினிட்ஸ் போதும். நல்லபடியா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பேப்பர் கட்டி ஃப்ரண்ட் பேஜ்ல என்ன எழுதணும்? ஏதாவது அடிஷனல் ஷீட் இருந்தா அடிஷனல் பேஜ்ல எழுதிருக்கேன், மீன் புக் 1 பிளஸ் அடிஷனல் ஷீட் எவ்வளோன்றது கேட்பாங்க, அதெல்லாம் எழுதணும். பாதி பேர் எனக்கு என்ன தெரியுமா யூடியூப்ல கமெண்ட் போடுவாங்க வெக்கமே இல்லாம, சார் அந்த ஃப்ரண்ட் ஷீட்ல என்னென்ன கொஸ்டின் எழுதினு டிக் பண்ணல சார், மார்க் குறைப்பாங்களா சார் அப்படின்னு கேட்பான். ஏண்டா, இதெல்லாம் நீ பண்ணணும்னு தெரிஞ்சுதானே பண்ற? எவ்வளவு தடவை நீ இதை எக்ஸாம் எழுதிருக்க, எவ்வளவு தடவை அந்த ஓஎம்ஆர் ஷீட் ஃப்ரண்ட்ல வச்சிருக்க? ரோல் நம்பர் எப்படி எழுதணும், ரோல் நம்பர் எழுதுறத பென்ல எழுத சொல்லுவாங்க, ஷேடு பண்றத இதுல பண்ண சொல்லுவாங்க, பென்சில்ல பண்ண சொல்லுவாங்க. சரியா? ஷேடு எப்பயுமே பென்சில்ல பண்ணு, ஷேடை வந்து பென்ல பண்ணவே பண்ணாது. ஷேட் ஷுட் பி ஆல்வேஸ் இன் பென்சில். அவங்க சொல்லுவாங்க நீ ஷேடையும் பென்ல தான் பண்ணணுவாங்க, அதெல்லாம் நீ கேட்க தேவையில்ல. இல்ல, நான் பென்சில்ல தான் பண்ணுவேன், என்ன ஆகுதோ ஆகிக்கிட்டோம்னு சொல்லுவேன். சில இன்விஜிலேட்டர்லாம் இல்ல நீ பென்ல தான் பண்ணணும்னுவாங்க. பாருங்க, எங்களுக்கு தெரியும் சரியா, பென்சில்ல தான் பண்ண சொல்லியிருக்காங்க, பென்சில். ஏன்னா இதெல்லாம் நடக்கும், சண்டை வரும், எக்ஸாம்ல இருக்கும் நடக்கும். உங்களோட வேலை என்ன? இந்த பார்கோட் ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டுவீங்க. அவங்க ஒரு பார்கோட் ஸ்டிக்கர் ஒன்று வச்சிருப்பாங்க, ஒரு ஆன்சர் பேப்பருக்கும் ஒரு பார்கோட் ஸ்டிக்கர் வரும். நீயே கூட இப்ப இந்த அக்கௌண்ட் ஃப்ரண்ட் பேஜ்லாம் பாத்தீங்கன்னா பார்கோடுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கும்.
அந்த பார்கோட எடுக்கும் போது நீ அதுல கையெழுத்து போடணும். ஒரு பெரிய ஷீட் ஒன்று இருப்பாங்க, பெரிய ஷீட் ஒன்று வச்சிருப்பாங்க. அதுல வந்து அதுதான் உன்னோட அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர். அதுல நீ கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டோன்னே அதுல இருந்து பார்கோட பிச்சு உன்னோட ஆன்சர் பேப்பர்ல ஒட்டுவாங்க. ஏன்னா நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல எழுதுறீங்கல்ல, அது எல்லாத்தையும் கிழிச்சிருவாங்க. உன்னோட ரோல் நம்பர்லாம் இருக்கும்ல, அதுலயே பாத்தீங்கன்னா உனக்கு ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி ஒன்று போட்டிருப்பாங்க ஃப்ரண்ட் பேஜ்ல, அதை கிழிச்சிருவாங்க. ஸோ உங்களோட ஆன்சர் பேப்பர் உங்களுக்கு நாளை பின்ன நீங்க ஸ்கேன் பண்ணி வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுல அந்த ரைட் ஹேண்ட் சைடு டாப் கார்னருக்கு அது வரவே வராது. ஏன்னா அதுக்கு பதில் தான் பார் கோட் ஒட்டிடுவாங்க. இந்த ரோல் நம்பருக்கு இந்த பார் கோட்னு பார் கோட் ஒட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் உன்னோட நம்பரே பார் கோட்ல தான் ஓடும். ஸோ உன்னோட ஒரிஜினல் ஓன் நம்பர் யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த பார் கோட் ஓட்டுறதுக்குலாம் ஒரு டைம் ஆகும், 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் ஆகும். அப்பெல்லாம் பதறக்கூடாது. ஸோ எக்ஸாமினர் இன்விஜிலேட்டருக்கு வரும்போது ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் வேஸ்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? இதெல்லாம் நீ வந்து மைண்ட்ல பொர்மிஷன் போடணும். சார் அவங்க என்ன உத்து உத்து பார்த்துனே இருந்தாங்க சார், எனக்கு பயமா இருந்தது சார் எக்ஸாம். ஏ, அவங்க ஏதோ பார்த்துன்னு இருக்காங்க, அவங்களுக்கு என்னவோ. சரியா? அதை பாட்டு விட்டுறேன். நீ ஏன் அவங்கள பார்த்துன்னு இருக்க? யாரோ என்ன கேமரா வச்சு பார்த்துனே இருக்க மாதிரி ஃபீல் இருக்கு சார்னுவான். ஓகே, இதானும் சொல்லுவான், என் பெஞ்ச் ஆடுது சார். இப்படி நான் அமுக்கினா அப்படி இன்னொருத்த அமுக்குவான், டெப்பு டெப்புன்னு ஆடி 2 பேர் சீட்டாவில் இருந்தோம் சார்னுவான். பெஞ்சில் ஓட்ட ஓட்டையா இருக்கு சார்னுவான். ஒரு பேட் எடுத்துன்னு போ, ஒரு பேச்சுக்கு ஒரு பேட் எடுத்துன்னு போயா கையில. சரியா? பெஞ்ச் சரியில்லைன்னா பேட வச்சு எழுது. யார் ஒண்ணு எடுத்துன்னு போக கூடாதுன்னு சொன்னாங்க? வச்சுக்கோ. உள்ள பெஞ்ச் மோசமா இருந்ததுன்னா அந்த இன்விஜிலேட்டர் சொல்லு, மேடம் பெஞ்ச் ரொம்ப மோசமா இருக்கு, என் பேட வேணா நீங்க பாருங்க, நான் எதுவும் எழுதலாம் இல்லை என் பேட்ல, இப்படி பாத்துக்கங்க, ஃப்ரண்ட்ல பேக்ல பாத்துக்கங்க, நான் என் பேட் உள்ள எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லு. கண்டிப்பா அலோவ் பண்ணுவாங்க. சரி, அவ்வளவு மோசமாலாம் இருக்க மாட்டாங்க எக்ஸாமினர்ஸ்லாம். சரியா? தே வில் அலோவ் யூ. செல்போன் எடுத்துட்டு போனா போய்க்கிங்க, ஆனா பேக்கெட்ல வச்சுக்காதீங்க. சுவிச் ஆஃப் பண்ணி பேக்ல போட்டுருங்க. ஏன்னா இப்ப நீங்க உங்க வீட்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி எக்ஸாம் சென்டர் போகும்போது ஆப்வியஸ்லி ஒரு செல்போன் இருந்தா நல்லா இருக்கும். பட் ஆஃப் பண்ணி இது போட்டுருங்க. அத இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு பேக ஹாலுக்கு வெளியில வைக்கிறது, இன்னொன்னு ஹாலுக்கு உள்ளேயே ஃப்ரண்ட்ல வைக்கிறது. இப்போ போர்டு இருக்கும்ல, அந்த போர்டு கீழே வைக்கிறது. அப்படின்னா உன் பேக் கண்ணுக்கு தெரியும் எதிர்க்க இருக்குன்ட்டு. அந்த மாதிரி கூட பண்ணலாம். என்ன கீழே வைக்கக்கூடாது, அது என்ன சொல்றது, உன் காலுக்கு எல்லாம் வச்சுக்க கூடாது. அது வந்து அந்த சைட்ல எங்கேயாவது இருக்கணும். சரியா? அது உன் விசிபிலிட்டி. அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீ கேட்டீங்கன்னா அவங்க ஒத்துப்பாங்க. மேடம் பர்ஸ் இருக்குது, போன் இருக்குது, நான் வெளியில வச்சா எனக்கு கண்ட்ரோல் இருக்காது, அப்புறம் உள்ள உட்காந்து நான் அதையே யோசனை இருப்பேன். இது எப்படின்னா கோவில் வாசல்ல செருப்பு போட்டு வர மாதிரி தான். ஓகே, இங்கே எதிர்க்கே வச்சுக்கிறதுனா எனக்கு கண்ட்ரோல் இருக்கும் மேடம் சொன்னா அவங்க விட்டுருவாங்க. அப்படி நான் அவங்களுக்கு தான் வச்சுப்பேன். ஏன்னா நான் செல்போன் எடுத்துன்னு போவேன், சுவிச் ஆஃப் பண்ணி என் பேக்ல போட்டு என்னோட போர்டு கீழே வச்சிருவேன். ஓகே, ஸோ ஒன்ன நீ எப்படி கம்ஃபர்டபுளா வச்சுக்க போற எக்ஸாம் ஹால்ன்றதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ தயவு செய்து கான்பிடென்ட்டா இருங்க. நல்லா சாப்பிடுங்க. இப்ப சாப்பிடுறது எப்படி சாப்பிடணும்? சாத்விகமான சாப்பாடு சாப்பிடணும். ஓகே, காரமா சாப்பிடக்கூடாது. ஓகே, நார்மலா சாப்பிடணும். தயிர் சாதம், லைட்டான காரத்துல ரசம் சாதம், அது மாதிரி. அடுத்த 1 வாரத்துக்கு மெயின்டைன் குட் ஹெல்த். முடிஞ்ச வரைக்கும் சுடு தண்ணி குடிங்க. எக்ஸாம் ஹாலுக்கு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போங்க. ஆனா வாட்டர் பாட்டில் வச்சு குச்சினே இருக்காதீங்க. ரொம்ப தாகமா இருந்ததுன்னா லைட்டா ஒரு சிப்பு. ஏன்னா இப்ப குளிர்காலம், பூச்சி வந்துனே இருக்கும். ஓகே, அப்புறம் ஏஞ்சி போனீங்கன்னா அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். பாத்துக்க, அந்த 3 மணி நேரத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் சூச்சு வராம பாத்துக்க. சரியா? வயிற்றெல்லாம் கலக்கக்கூடாது சொல்லிட்டேன் நான் இப்பவே. தயவு செய்து இதெல்லாம் பாத்துக்குங்க. ஏன்னா பாத்ரூம்லாம் சரி இருக்காது போற இடத்துல. சரியா? அதுவும் கேர்ள்ஸ்க்குலாம் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி பாத்ரூம் யூஸ் பண்ணலாம். பாய்ஸுக்கு பிரச்சனை இல்லை, அடிச்சுட்டு வந்துடுவாங்க ஏறிட்டு. கேர்ள்ஸுக்கு தான் பிரச்சனை. ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வென் யூ ஆர் யூசிங் பாத்ரூம். நெக்ஸ்ட் 1 வீக் யூ ஷுட் பி வெரி ஹைஜீனிக். சரியா? ப்ரே காட். கடவுள் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். அண்ட் இதெல்லாம் தாண்டி பதட்டமா இருக்குது அப்படின்னா பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் ஸ்லோவா. டேக் டைம். ஒரு பிரீத்துக்கு 5 to 6 செகண்ட் பிரீத் பண்ணணும். ஃபுல் பிரீத் பண்ணி ஹோல்டு பண்ணி பிரீத் அவுட் பண்ணு. பிரீத் அவுட் பண்ணும்போது மூக்குலையும் வாயிலையும் சேர்த்து பிரீத் அவுட் பண்ணு. ஸ்லோவா பிரீத் அவுட் பண்ணு. ஒரு தடவையும் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணும்போது எனக்கு எல்லா என்னோட டென்ஷனும் வெளில போகுதுன்னு நினைச்சுன்னு பிரீத் அவுட் பண்ணு. See, this is the maximum thing you can do. ஓகே, அங்க போயிட்டு வேற எதுவும் பண்ண முடியாது. 2-3 தடவை பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டு ஒரே ஒரு சிப் தண்ணியை குடிச்சிட்டு நல்லா ப்ரே பண்ணிட்டு எக்ஸாம் எழுதாருங்க. சரியா? தீஸ் 1 வீக் வில் பி வெரி வெரி குட் ஃபார் யூ. ஓகே, தயவு செய்து ராசி பலன்லாம் பார்க்காதீங்க. நான் சொல்றேன், நான் சொன்னதே இப்போ உங்களுக்கு ராசி பலன். இந்த 1 வாரம் அமோகமா இருக்கும்.
வச்சது விளங்கும் தொட்டது தொடங்கும்ன்ற மாதிரி அமோகமா இருக்கும். இதுதான் உங்களோட ராசி பலன் அடுத்த ஒரு வாரத்துக்கு. ஃபிக்ஸ் திஸ், ஃபிக்ஸ் திஸ். ஓகே, உனக்கு மட்டும் எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஃபிக்ஸ் திஸ். யூ ஹாவ் ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி இன் யுவர் மைண்ட். புரிஞ்சுக்கோ, இது வரைக்கும் நடக்காத பல விஷயங்கள் உனக்கு பாசிட்டிவா இப்ப நடக்கும். சரியா? அண்ட் இதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லிட்டீங்க பாரு, அடுத்த ஒரு வாரம் நான் என்ன பண்ணாலும் நீ திட்டக்கூடாது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன தூக்கி போட்டு மீதி அதுக்கான உரிமையை நான் உனக்கு தரேன். அடுத்த ஒரு வாரம் ஒரு பிரச்சனை கூட வீட்டுல நடக்கக்கூடாது, என்ன நீ திட்டக்கூடாது. ஏன்னா நீ சும்மாவே பழுவ. இந்த டைம்ல எப்படி இருக்கும்னா சும்மாவே கண்ணின் தண்ணி வரும். இந்த டைம் அந்த மாதிரி ஒரு டைம். அதனால ஆடிங் ஃபியூல் டு த ஃபயரா அவங்க தான் சொல்ல போய் உனக்கு ஆல்ரெடி முட்டின்னு இருக்கும் கண்ணீர். அவங்க ஏன்டி சோம்பேறித்தனமா இருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா ஓனர் ஆரம்பிப்ப. ஆக்சுவலி அவங்க சோம்பேறின்றது அவங்க அசிங்கமா கூட உன்னை திட்டிருப்பாங்க இதுக்கு முன்னாடி. ஆனா அப்பெல்லாம் வந்திருக்காது. இப்போ சோம்பேறின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அழ ஆரம்பிச்சிருப்போம். ஏன்னா இது எப்படின்னா ஒரு பலூனை ஃபுல்லா ஊதி வச்ச மாதிரி அந்த வார்த்தை ஒரு பின்னு மாதிரி டமால்னு வச்சிடும். அதுக்கு இது காரணமே கிடையாது. இது உன்னோட ஸ்ட்ரெஸ். சரியா? அழுகெல்லாம் வந்து அழுங்க. தயவு செய்து சொல்றேன், அழுகெல்லாம் வந்ததுன்னா ஓன்னு அழுங்க. உடனே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. இங்க பாருங்க, அப்படிலாம் இதை வந்து யார நினைச்சும் இல்ல, இது உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ். நான் எல்லாம் காஸ்டிங் எக்ஸாமுக்குலாம் முன்னாடி காஸ்டிங் சம் போடுறேன். காஸ்டிங் வரவே இல்லை, ஒரு சம் வரல, ஓன்னு அழுதேன். ஓகே, அம்மா எனக்கு வரமாட்டேங்குதுமா, பயமா இருக்குமான்ட்டு. எங்க அம்மா என்ன ஒண்ணுமே கேட்கலையா, அழுகுறியா, அழுன்ட்டு போயிட்டாங்க. ஏன்னா இது எப்படி சமாதானப்படுத்துறது? இது ஒண்ணுமே சமாதானப்படுத்த முடியாத கேஸ். அது அழுதா அழுதுருங்க, அந்த ஸ்ட்ரெஸ் போஸ்ட் ஆயிடும். அப்புறம் தூங்கிடுவீங்க. தூங்கிட்டு அடுத்த நாள் தான் நார்மல் ஆயிடும். சரியா? அது மாதிரி கொஞ்சம் நல்லா தூங்குங்க. தயவு செய்து இந்த டைம்ல உட்காந்து தூக்கத்துக்கு எடுத்துலாம் படிக்காதீங்க. 7.5 hours ஸ்லீப்பிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டியூரிங் திஸ் டைம். 7.5 மணி நேரம், மினிமம் 8 மணி நேரம் கூட தூங்கிக்கீங்க. ஏன்னா தூங்கினாலே கான்பிடன்ஸ் வரும். தூங்கினாலே உடம்பு ரிப்பேர் ஆகும். உடம்பு ரிப்பேர்ன்றது ரொம்ப முக்கியம். ரிப்பேர்னா நல்ல ரிப்பேர், அதாவது நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ற ரிப்பேர். ஓகே, ஸோ இட் வில் ஹீல் யூ. தூங்குறதுன்றது நல்லா ஹீல் பண்ணுவோம் உன்னை. சரியா? நல்லா தூங்குறதுனாலே உனக்கு எல்லாமே நெகட்டிவாவே தோணும். தூங்கிட்டினாலே நல்லா பாசிட்டிவா தோணும். அதுக்காக கும்பகாரணா மாதிரி தூங்குன்னு சொல்ல வரல. 7.5 8 மணி நேரம் தூங்குறதுன்றது நார்மலான தூக்கம் தான். சரியா? இப்போ உட்காந்து ஸ்ட்ரெச் பண்ணி படிக்காத. நைட்டு ஏதோ வந்து இதுக்கு முன்னாடி இப்ப என்ன சொல்லுவாங்கல்ல, சாப்பாடை கண்ணுல காணாத மாதிரி சாப்பிடாதான்னு. அந்த மாதிரி டெய்லி தான் சாப்பாடு, டெய்லி தான் தூக்கம் கிடைக்குது. ஓகே, என்ன தனியா ஏதோ அன்மியூட் பண்ணிருக்கீங்க? சாரி சார். சரி சரி, ஓகே. ஸோ ஐ விஷ் யூ ஆல் வெரி குட் லக், ஆல் தி பெஸ்ட். சரியா? உங்களுக்கு எது ஸ்ட்ராங் எது வீக்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ யூ நோ யுவர் வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ராங்னஸ். அதனால நீங்க அதுக்குள்ள விளையாடுங்க. மேக்ஸ் எனக்கு கஷ்டம் அப்படின்னா உனக்கு மைண்ட்ல தெரியும், எஸ் நான் அவ்வளவுதான் பண்ண முடியும் மேக்ஸ்ல, அதுல ஹாப்பி ஆயிடு. அக்கௌண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் அப்படின்னா அதுல நல்லா பண்ணும். எனக்கு ஓவரால் நல்ல மார்க் வந்துடணும். இண்டிவிஜுவலா உங்களோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரியும். ஓகே, அதனால என்ன பேப்பர் கண்டிப்பா ஈஸியா இருக்கும். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச ஐசிஏ புக் சம்ஸ் தான் வரும். சரியா? இப்ப வந்து நீங்க கொஸ்டின் பேங்க் கூட படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஐசிஏ புக்ல இருக்க எல்லா இல்லஸ்ட்ரேஷனும் படிச்சுட்டு டிக் போட்டே வா. இந்த இல்லஸ்ட்ரேஷன் போட்டியா போட்டியா போட்டியா, இந்த புக் சம் போட்டியா, பேக் சம் போட்டியா போட்டியா பாரு. 65 மார்க்ஸ் அப்படியே புக்ல இருக்க சம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அதனால கஷ்டமான சம் உட்காந்து போட்டு இப்ப ட்ரை பண்ண தேவையில்லை. இப்போ முடிஞ்ச வரைக்கும் யூ இன்க்ரீஸ் யுவர் கான்பிடன்ஸ். டைம் இருந்ததுன்னா ஆர்டிபி எம்டிபி பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் பாருங்க. சரியா? நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க, ஆண்டவங்க கூடயே இருக்கும். சரியா? சியூடா, ஆல் தி பெஸ்ட். சார் சார் சொல்லு மனுஷா. சார் இப்ப எக்ஸாம் ஹாலுக்கு அட்மிட் கார்டு தவிர வேற ஐடி ஏதாவது எடுத்துட்டு போகணுமா சார்? எடுத்துட்டு போ, ஏதாவது ஒரு ஐடியா வச்சுக்கோ, பக்கத்துல கூட ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோ. எஸ். இப்போ ஐசிஐ ஸ்டூடெண்ட் ஐடினே ஒன்று கொடுத்துருக்காங்க. நீ ஒன்று லாகின்ல பார்த்தாலே தெரியும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஸ்டூடெண்ட்ஸ் கார்டுன்னு ஒன்று இருக்கும். அதை கூட டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டு போய்க்கலாம். எஸ் சார். இல்ல சார் நான் ஆதார் எடுத்துட்டு போறேன் சார், நான் ஆதார் எடுத்துட்டு போ. எஸ். ஓகே, ஆதாரோட பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போ. ஒரிஜினல் ஆதார் தான் எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஆதார் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போனா கூட அலோவ் பண்ணுவாங்க. எஸ். மைதானோட கையில வச்சுக்கோங்க, எஸ். சேஃப்டி பர்பஸ்க்கு தான். எஸ்.
கேட்க மாட்டாங்க. 99% கேட்க மாட்டாங்க. நீட் எக்ஸாம் மாதிரிலாம் ஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஐசி எக்ஸாம் அது ரொம்ப ரொம்ப மோசமான எக்ஸாம். ஓகே, எல்லாத்தையும் கைட்டி கொடுவாங்க. இங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப நாமினலா தான் இருப்பாங்க. சரியா? அப்புறம் வேற ஏதாவது டவுட்டு? சரி, சார் அந்த அட்மிட் கார்டோட பிரிண்ட் அவுட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தாலும் பரவாயில்ல. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தாலும் போதும். பிளாக் அண்ட் ஒயிட் போதும். அதுவும் அது ஃபுல்லா அந்த 9 பேஜ்லாம் பிரிண்ட் எடுக்க தேவையில்ல. முதல் 2 பேஜ் மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல எடுத்துட்டு போனா போதும். சரியா? வேணா ஒண்ணுத்துக்கு 2 பிரிண்டர் வச்சுக்கோ. ஓகே வீட்டுல சார். ஒண்ணு வச்சுக்கோ, கையில ஒண்ணு வச்சுக்கோ. ஓகே சார். சரியா? அதெல்லாம் வச்சுக்கோ. அப்புறம் வேற பிளாக் பென்ல தான் எழுதணும். மெயினா ஞாபகம் வச்சுக்கோடா. ஒரு தடவை சொல்லிட்டேன். ஓகே, அதை பாத்துக்கோங்க. பிளாக் பென்ல தான் எழுதணும். ஷேடிங் பென்சில்ல தான் பண்ணணும். ஸோ ஷேட் பண்ற டைம்ல கண்டிப்பா ரப்பர் எடுத்துட்டு போங்க, ஷார்ப்னர் எடுத்துட்டு போங்க. அக்கௌண்ட்ஸுக்கெல்லாம் வந்து அந்த பிரிப்பீங்கல்ல, பேஜை 2ஆ பிரிப்பீங்கல்ல, அது பண்ணும்போது ப்ராப்பரா பிரிங்க. கோணல் மலரா பிரிக்காதீங்க. அதுக்காக ஸ்கேல்ல தான் கோடு போடணும்னு சொல்ல வரல. உங்களுக்கே தெரியும், அது ஸ்ட்ரைட்டா போடணும் கோடு. அது பாத்துக்குங்க. சரியா? இப்ப திருப்பி இப்போ உட்காந்துட்டு சார் பேப்பர் சைட்ல திருப்பி எழுதலாமான்லாம் தயவு செய்து கேட்காதீங்க. இதெல்லாம் வந்து 1973ல கேட்க வேண்டிய கேள்வி. இப்ப கேட்க கூடாது. புதுசா எந்த கேள்வியும் வரக்கூடாது அவங்க மனசுல. ஏதாவது இந்த அட்மிட் கார்டு ரிலேட்டட் கேள்வி வேணா கேளுங்க. ஏன்னா இது வரைக்கும் அட்மிட் கார்டு நீங்க பார்த்தது இல்ல, அதனால பாத்துருக்கலாம். ரோல் நம்பர்லாம் 2-3 தடவை எழுதி பாத்துருங்க இப்பவே. ஓகே, சும்மா சும்மா வீட்டுல உட்காந்து உங்களோட அட்மிட் கார்டுல வந்து ரோல் நம்பரை சும்மா சும்மா எழுதி பாருங்க. 2-3 தடவை எழுதி பாத்துக்கீங்க. சரியா? எங்கேயும் பேப்பர்ல பேரை கீழே எழுதி தொலைக்காதீங்களா? சரியா? பேப்பர்ல பேர் எழுதவே கூடாது. ஓமு, ஸ்ரீ, ஊ இதெல்லாம் போடக்கூடாது. இந்த பிள்ளையார் சொல்லி போடுறதெல்லாம் போட்டுறாத. பேப்பரை கரெக்ட் கூட பண்ண மாட்டான். சரியா? நோ சிம்பிள்ஸ் இன் யுவர் பேப்பர். உன் கொஸ்டின் பேப்பர்லயும் உன் நம்பர் எழுதிருங்க. கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்கல்ல, அதுலயுமே உங்களோட அட்மிட் கார்டுல இருக்கிற நம்பர் எழுதிருங்க. சரியா? ஏதாவது வேணும்னா கொஸ்டின் பேப்பர்ல இருக்குங்க. அதே மாதிரி எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தோராயமா என்ன மார்க்ன்றது தெரிஞ்சிடும். ஓகே, இந்த வரைக்கும் மார்க் வந்துடும். நான் எப்பவுமே எக்ஸ்பெக்டட் மார்க் கேட்பேன்ல. ஓகே, உங்க கொஸ்டின் பேப்பர்ல இப்ப அக்கௌண்ட்ஸ்லயும் லாலியும் உங்க கொஸ்டின் பேப்பர்ல சின்னதா எழுதிக்கும், இதான் எக்ஸ்பெக்டட் மார்க்னு சொல்லிட்டு. சரியா? அந்த அளவுக்கு கான்பிடென்டா இருக்கணும். நான் ஒரு தடவையும் எக்ஸாம் எழுதி முடிச்சு செக் பண்ணுவேன். ஃபுல்லா செக் பண்ணிட்டு இதான் என் மார்க் அப்படின்றத என் கொஸ்டின் பேப்பர்ல எழுதிடுவேன். மேக்ஸிமம் அதே 5 மார்க் கம்மி, 5 மார்க் அதிகம் வரும். அவ்வளவுதான். சம்டைம்ஸ் நான் ஜஸ்ட் பாஸ் எழுதிருப்பேன், ஜஸ்ட் பாஸ் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்பிடென்ட் இருக்கணும். எக்ஸாம் எழுதும் போதே தெரிஞ்சிடணும் நீ யாருன்ட்டு. சரியா? சரிடா, see you, bye bye. நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? உனக்கு வந்து விளையாடணும் போல இருக்குது அப்படின்னா கையை காலை உடச்சிக்காம சும்மா ஒரு 5-10 நிமிஷம் விளையாட்டுவான். சார் எனக்கு ரொம்ப வீட்டுக்குள்ளேயே ரொம்ப தான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, ஸோ வெளில போய் ஒரு 10 நிமிஷம் விளையாடா நல்லா இருக்கும்னா போய் விளையாடு. பட் மேக் ஷுர் நத்திங் ஹேப்பன்ஸ் டு யுவர் ஃபிங்கர்ஸ். சகானா மாதிரி சாகசம்லாம் பண்ணக்கூடாது. நான் சகானா, உடம்பு எப்படி இருக்கு? கையெல்லாம் எப்படி இருக்கு? சார் இப்ப சரியாயிடுச்சு சார். சரியாயிடுச்சா? எஸ் சார். கராத்தேல தூக்கி போட்டு உடைப்பாங்களா, அந்த மாதிரிலாம் உடைக்கக்கூடாது. எஸ் சார். சரி, நான் ஜெயஸ்ரீ குழந்தைக்கு எப்படி இருக்குது? சரியாயிடுச்சா? பரவாயில்ல சார். பரவாயில்லையா? எக்ஸாம் எழுதிருவியா நல்லபடியா? எழுதிடுவோம் சார். சரியா? இந்த டைம்ல எல்லாருக்கும் லைனா உடம்பு சரியாம வருது சார். ஆமாமா, கிளைமேட் இப்போ புதுசா JN1 வைரஸ் தான் பழமையில இருக்குது. எங்க வீட்டுல எல்லாரும் என் பொண்டாட்டி டிசம்பர் 3ஆம் தேதி இரும்ப ஆரம்பிச்சா. இன்னி வரைக்கும் இருமின்னு இருக்கான். எதுவுமே பண்ண முடியல. காப் சிரப் கொடுத்தாச்சு, காப் சிரப் பாட்டிலே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சோம் ப்ராசம் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, அது ஒரு ஸ்ட்ரிப் காலி ஆகி இப்ப 2வது ஸ்ட்ரிப்பு. நெபுலைசர் வச்சாங்க. ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. ஓகே, ஏதாவது டெஸ்ட் எடுத்தா பாசிட்டிவ் வந்துன்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுக்க மாட்டான். ஏதோ ஒண்ணு பரவி இருக்குது பூரா வைரஸ். சொல்றான் டாக்டர், எக்கச்சக்க வைரஸ் ஒன்று சுத்தி இருக்குது. இதுதான் வைரஸ்னு சொல்ல முடியாதான், பல காம்பினேஷன்ல வைரஸ் சுத்திட்டு இருக்கான். அதனால இப்படிதான் இருக்கும், பிப்ரவரி மாசம் வரைக்கும் இப்படிதான் இருக்கும்ன்றாங்க. சரியா? அதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. தொண்டை கரகரன்னு என்னடா தொண்டை கவுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதுல நமக்கு வந்தா கூட மேனேஜ் பண்ணிடலாம், கூட இருக்கிறவங்க தான் மேனேஜ் பண்ண முடியாது. எங்க வீட்டுல முதலாளிக்கு இருமல்ல அந்தாட்சரி விளையாடினாங்க. இவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, அவனுக்கு இவங்க. இதுல என்னன்னா எனக்குதான் ஒண்ணுமே வர மாட்டேங்குது. எல்லாரும் என்ன பாக்குறாங்க, டேய் அதுக்கப்புறம் உனக்கு மட்டும் தெரியலையே நம்ம என்ன பண்றது. நம்ம வந்து நோக்கு வருவோம் பண்ணும்போது அவனுக்கு மட்டும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு தாமோ இந்த மாதிரி கத்தி வந்துன்ற மாதிரிதான் இருக்கு. தெரியல, ஆண்டவன் நமக்கு அப்படி கொடுத்துருக்கான். இது மேபி சேர்த்து வச்சு அப்புறம் ஆப்பு பணம் இருக்கும். சரி விடுங்க. சரி, நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க எல்லாரும். சரியா?
ஆல் தி பெஸ்ட் மேம். பை சி யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you.